வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பயிற்சி 1.4 உள்ள இன்னைக்கு 4வது சம் பார்ப்போம்ப்பா. பின்வரும் எண்களில் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமா என ஆராய்க. இங்கே நமக்கு கீழே 4 சம் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் ஒவ்வொன்றையும் எடுத்து முழு வர்க்கமா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு சம் 725. இதுக்கு நாம் பகா காரணிப்படுத்துகிற முறையில் டானாவத்தில் போடுவோம்ப்பா. இப்போ 725 சரியாம்மா. இங்கே என்னென்ன வாய்ப்பாடு நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம்னா, இரண்டாம் வாய்ப்பாடு 3 பகா காரணிகள் தான் செய்வோம். 7, 11, 13 இப்படி இங்கே பகா எண்கள் தான் இந்த சைடு நம்ம வாய்ப்பாடை போடணும். சரியாப்பா. இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா இரண்டாம் வாய்ப்பாடு போடலாம். ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா மூன்றாம் வாய்ப்பாடு போடலாம். இப்போ இங்கே மூன்றாம் வாய்ப்பாடு போட்டு பாருங்கள். ஈர்மூன் 6, அடுத்து மீதி 1 இருக்குது. 4 12 5ங்கிறது வருது. அப்போனா நமக்கு மீதி இப்படி இருக்கக்கூடாதுமா, ஃபுல்லாகவே ஓக்கணும். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா மூன்றாம் வாய்ப்பாடு நம்ம போட முடியாது. அடுத்து 5ஆம் வாய்ப்பாடு என்னங்க, 5 மடங்காக இருக்குது, போட்டு பார்க்கலாம். 1 5 5, 7க்குள்ளே 5 போச்சுன்னா மீதி எத்தனைமா இருக்குது 2. அப்புறம் 22 22 5ஆம் சொன்னால் 4 5 20, மீதி 22 20 போக 2பா. இப்போ இந்த 2 5ன்னு சொன்னோன்னா 25, 5 25. அடுத்து நம்ம மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு போடலாம்ல. இப்போ ஒரு நம்பர் தான் அடங்காதமா. அடுத்து 2 எடுத்தோன்னா 14, 14க்குள்ளே எத்தனை 5 இருக்கும் 2 10 10, மீதிப்பா 4. அப்போ நான் 4 5 பார்க்கும்போது 45 இங்கே இருக்குமா. 9 5 45. இப்போ அடுத்து எந்த வாய்ப்பாடு போடலாம் பார்த்தோம்னா, நமக்கு வந்த எண் 29ங்கிறது ஒரு பகா எண். அப்போ நான் அதே மறுபடியும் 29 போட்டுற வேண்டியதான். சரியாம்மா. ஓர் 29 29. அப்போ நான் 725 நான் வகுக்கும்போது நமக்கு என்னம்மா கிடைக்குது, 5 பெருக்கல் 5 பெருக்கல் 29. அப்போ நான் இது நம்ம ஜோடி சேர்த்து எடுத்தோம்னா இதுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு 29 தான் இருக்குது. சரியாப்பா. இப்போ நாம் இதில் ரூட்லேருந்து எடுத்தோம்னா 2 நம்பரில் 1 எழுதுவோம். இதுக்கு இருக்கா இல்லை. அப்போ நான் 725 ஆனது ஒரு முழு வர்க்கம் அல்ல. நமக்கு இது முழு வர்க்கம் இல்லை. சரியாப்பா. அடுத்த நம்பர் கொடுத்தது செகண்ட் சம்மில் 190. இப்போ 190க்கு பாருங்கள், இது இரட்டைப்படை என்னப்பா. அப்படியே 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. என்ன வரும், 19 எடுத்துக்கோங்க. 9 2 18, மீதி 1 2 10. அடுத்து நமக்கு இங்கே 5 வந்துருச்சு. ஒற்றைப்படை எண்ணெய் இருக்குது. 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் வராதுமா. அப்புறம் 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 9க்குள்ளே ஓரஞ்சு 5, மீதி எத்தனை இருக்கும் 4, 9 5 45. இங்கே 19ங்கிறது நமக்கு என்னென்னமா ஒரு பகா எண். ஒரு 19 19. அப்போ நான் 190 நம்ம வகுக்கும்போது என்னடமா கிடைக்குது, 2 பெருக்கல் 5 பெருக்கல் 19. சரியா. அப்போ இதுக்கு எல்லாமே தனித்தனி நம்பராக தான் இருக்கும். இது எதுக்குமே நமக்கு ஒரு ஜோடி இல்லைப்பா. 2க்கு 2 இல்லை, 5 இல்லை, 19 இல்லை. அப்புறம் 190 ஆனது ஒரு முழு வர்க்கம் அல்ல. அடுத்து 3ஆவது நம்ம கணக்கு கொடுத்ததுப்பா. 3ஆம் கணக்குடா 841. இந்த 849 நம்ம ஊற்றோம்னா 29 29 841. சரியாப்பா. அப்படின்னா இங்கே 29ஆம் வாய்ப்பாடு மறுபடியும் 1. அப்போனா இதுக்கு நமக்கு பாருங்கள் 849க்கு 29 29 கிடச்சிச்சாம்மா. அப்படின்னா இது ஒரு முழு வர்க்கம். அடுத்து 4ஆவது சம்பா 1089. இதுக்கு ஒற்றைப்படை எண்ணால் 3ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்ப்போம்ப்பா. 10க்குள்ளே 3 9, மீதி 1, 6 3 18, 9க்கு 3 9. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. ஓர் 3 3, ஈர் 3 6, ஓர் 3 3. இப்போ 121 எந்த வாய்ப்பாடு பண்ணால் 11ஆம் வாய்ப்பாடு. 11 11 121 நமக்கு தெரியும். சரியாப்பா. அப்போனா இதுக்கு போட்டோம்னா 1089க்கு 3 பெருக்கல் 3 பெருக்கல் 11 பெருக்கல் 11. சரிம்மா. பாருங்கள் 2 2 நம்பராக இருக்கா. அப்போ நான் 1089ங்கிறது ஒரு வர்க்கம். இது ஒரு முழு வர்க்க எண். சரியாம்மா. தேங்க்யூ.